சாந்தியும் சமாதானமும் உலகமெங்கும் பரவட்டும். நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு ஏஐஎம்எல் மீடியா நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அது வரக்கூடிய பெல் பட்டனை ஆளுங்கிற இடத்தை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்ப நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு ஒரு 2-3 நிகழ்வுகள் இருக்கு. மிக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னா தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு 16 வயது சிறுமி ஜெயஸ்ரீ அவர்களுடைய மரணம். அது மரணம் அல்ல, அது ஒரு கொலை, படுபாதக கொலை. அந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்வு. அதை பற்றி நாம விரிவா பேச வேண்டியிருக்கு. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா காரவல் ஷேத், டெல்லியில காரவல் ஷேத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுல மிலன் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதில் நடைபெற்ற தாக்குதல். இது பெரும்பாலும் ஊடகங்கள் இதுல வரல இந்த தாக்குதல். நாங்க நம்முடைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வரோம். என்ன அப்படின்னா, ஊரடங்கு காலத்துல சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் மிக அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டே வரோம். அதுக்கான ஆதாரங்களா பல நிகழ்வுகளை நம்ம எடுத்து காட்டிக்கிட்டு வரோம். இன்னைக்கு டெல்லியில கார்னிவல் ஷேத்ர் அப்படிங்கிற பகுதியில மிலன் நகர் அப்படிங்கிற பகுதியில் நடந்த தாக்குதல் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த மிலன் நகர்ல நிறைய இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. கூட்டமாக ஏழை எளிய இஸ்லாமிய மக்கள் அங்க வாழ்றாங்க. அந்த பகுதியில ஒரு சிறிய பள்ளிவாசல் இருக்கிறது. அதை பள்ளிவாசலை ஒட்டி ஒரு மஸ்ஜிதும் பள்ளிவாசலை ஒட்டி ஒரு மதரசாவும் இருக்கு. குழந்தைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படை கல்வியை சொல்லித்தரக்கூடிய ஒரு மதரசா இரண்டுமே இருக்கு, இணைந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள், சங்க பரிவார சித்தாந்தத்தினுடைய சங்கிகள் ஒரு 500 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதிக்குள்ள கூட்டமா வர்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தை எழுப்பிக் கொண்டு கண்ணில் கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாகனங்களை அடித்து நொறுக்குகிறார்கள், வாகனங்களை தீயிட்டு கொளுத்துறாங்க. அந்த பள்ளிவாசலுக்குள்ள பூந்து பள்ளிவாசலை அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம, அதாவது மத போதகரா இருக்கக்கூடிய அந்த இமாம அடிக்கிறாங்க. அவரு அந்த இடத்தோடு தப்பிச்சு ஓடுறாரு. என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்று அந்த காணொலியில் சொல்றாங்க. மேலும் பெண்களை கடுமையாக தாக்குகிறார்கள், இழிவான சொற்களை சொல்கிறார்கள். எக்கச்சக்கமான சேதம் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில. அங்க கெஜ்ரிவால் ஆட்சியில அமைக்கப்பட்ட ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமராவையும் அடிச்சு உடைக்கிறாங்க. இது நிகழ்வுகள் முழுமையாக அந்த பகுதியில நடந்திருக்கு. அதற்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோ போட்டவர் புகார் அளிச்சிருக்கோம், வந்தாங்க, காவல்துறை வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு மிகவும் வருத்தத்தோடு அவர் பதிவு பண்றார். பெண்கள் மீதான தாக்குதலை அவர் கண்ணீர் வெடிக்க சொல்லக்கூடிய அந்த காணொலியை நான் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில இணைச்சிருக்கேன். பாருங்க, தயவுசெய்து இந்த காணொலியை முடிவா பாருங்க. அந்த காணொலியையும் பாருங்க. இந்த சமூகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, ஏன் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதலை இவங்க நடத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ஆளக்கூடிய தரப்பு இவர்களுக்கு ஆதரவா இருக்கு. டெல்லியினுடைய காவல்துறை கெஜ்ரிவால் கையில இல்ல அப்படிங்கிறது தெரியும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கையில இருக்கு. ஆளக்கூடிய தரப்பு அவர்களுக்கு ஆதரவா இருப்பதனால் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கு. ஆளக்கூடிய பாஜக மோடி அரசு இதை கண்டும் காணாமல் இருக்கிறது. கண்டும் இல்ல, காணாமலே இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த நிகழ்வை வன்மையாக ஏஐஎம்எல் மீடியா சார்பாக நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கணும். அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த தொகைகள் வழங்கப்படும். காரெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு. அது அவங்க சொல்ற, அவர் இந்த காணொலி சொல்ற, நாங்க 5000 மாசத்துக்கு 5000 10,000 சம்பாதிக்கக்கூடிய அன்றாடம் காட்சிகள் நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப கடுமையான ஏழைகள், ஆனா மிக மோசமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இதுவரைக்கும் நான் இந்தியன் என்று பெருமையோடு இருந்தேன். இந்திய தேசத்துல இப்படி ஒற்றுமையான ஒரு சூழல் நான் வாழ்றேன், ஆனா இப்பொழுது என்னால் அதை பெருமைப்பட முடியவில்லை என்று அவர் சொல்கிறார். இவர்கள் இந்த கடவுளின் பெயரால் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உலகில எந்த ஒரு கடவுளும் வன்முறையை போதிக்கல. அதாவது ஒரே கடவுள் தான் பல பேர்ல அழைக்கிறாங்க. ராமர் என்று, அல்லாஹ் என்று, கிருஷ்ணர் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. பெரிய அந்த ஞானிகள், மார்க்க மேதாவிகள் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல அழைக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா எந்த ஒரு நிகழ்விலுமே இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள், அது எந்த மதத்துல இருந்தாலும் சரி, இஸ்லாமத்திலேயோ கிறிஸ்தவத்திலேயோ ஹிந்துத்திலேயோ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இறைவனில் மீது உண்மையாக நம்பிக்கை கொண்டவர் இது போன்ற வன்முறையில் ஒருபோதும் இறக்க மாட்டாங்க. அவர்கள் வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது எல்லா பெரும்பான்மை சமூகம் உணர்ந்திருக்கு. அரசும் உணரணும்.
இல்லை என்றால் நிச்சயமாக இதற்கான நிகழ்வு வாக்கு வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதை வச்சுதான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. நிச்சயமா அதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அந்த நிகழ்வில் ஈடுபட்ட குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக மத்திய பாஜக மோடி அரசு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது ஏற்க போறீங்களா இல்லைன்னு தெரியாது, இருந்தாலும் வரிக்க வேண்டியது நம்ம கடமை, வச்சாச்சு. அடுத்து தமிழகத்துக்கு வந்துருவோம். டாஸ்மார்க் இந்த ஊரடங்கு காலத்துல டாஸ்மார்க் திறக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வன்முறை இல்ல, திருட்டு இல்ல, கொலை இல்ல, கொள்ளை இல்ல, பெரும் வன்முறையில் எதுவுமே நடக்கல. தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. எப்போதுமே தமிழகம் அமைதி பூங்கா தான், இன்னும் அமைதியாக இருந்தது. மக்கள் பசி பட்டினி போன்ற பல கொடுமைகள் இருந்தா கூட நிம்மதியா இருந்தாங்க. அத ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஒரு காணொலியில சமீபத்தில் ஒரு காணொலி ஒரு அம்மா போட்டிருக்காங்க, ஐயா ஊரடங்குல நாங்க பசி பட்டினியோட இருந்தோம், இருந்தாலும் நாங்க நிம்மதியா இருந்தோம், இந்த டாஸ்மார்க்க திறந்தீங்க எங்க நிம்மதி போச்சு என்று சொல்லும் போது அவருடைய குடித்து விட்ட அந்த கணவர் அந்த பெண்ணையும் அவருடைய குழந்தையும் அடிக்கக்கூடிய காணொலி வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த நிகழ்வு நாம சொல்ல வந்தது ஜெயஸ்ரீயுடைய நிகழ்வு. ஜெயஸ்ரீயுடைய மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஜெயஸ்ரீ 16 வயது சிறுமி, 10வது முடிச்சிருக்காதா சொல்றாங்க. அந்த பெண் தனியாக இருக்கிறாங்க வீட்டுல. கலியபெருமாள் கே முருகன் அப்படிங்கிற இருவர் அந்த வீட்டுக்குள் புகுந்து தனியாக இருந்த அந்த சிறு பெண்ணை கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொள்கிறார்கள். முன்பகையின் காரணமாக ஏற்கனவே ஏதோ பிரச்சனையில அந்த பெண்ணுடைய சகோதரனை அடிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா தான் அவங்க பெற்றோர்கள் காவல்துறைக்கு புகார் அளிக்க போயிருக்காங்க. அந்த புகார் அளிக்க சென்ற கேப்ல இந்த பெண் தனியா இருந்திருக்கு. வீட்டுக்குள்ள பூந்து இந்த கலியபெருமாளும் முருகனும் எரித்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த பெண் முழுமையான கருதிய உடல்ல தன்னுடைய மரண வாக்குமூலத்தை கொடுக்குது. கலியபெருமாளும் முருகனும் தான் வந்தாங்க, எரிச்சாங்க, பெட்ரோல் ஊத்தி என்னை எரித்து கொன்றார்கள் அப்படின்ட்டு. கூடுதல் விவரம், அவங்க ஆளும் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதுல அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே அதிமுக கட்சியிலிருந்து இப்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவங்க தானே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவங்க நீக்கியிருக்காங்க. இதுவெல்லாம் போதாது, கைதுகள்லாம் போதாது, தண்டனை உடனடியாக வேண்டும், சீக்கிரம் வேண்டும். அது பொதுமக்கள் முன்னிலையில் நடக்கணும் அப்படிங்கறதா நம்ம கோரிக்கை. பொதுமக்கள் முன்னிலையில் நடந்தாதான் இது போன்ற தண்டனை, இது போன்ற செயல்களை செய்வதற்கு மக்கள் அஞ்சுவாங்க. இது ஏன் நான் டாஸ்மாக் சொன்னா, செய்தவர்கள் இந்த படுபாதக செயலை செய்தவர்கள் குடி போதையில் இருந்திருக்கார்கள், மது போதையில் இருந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இந்த ஒரே ஒரு நாள் தொடர்ந்த அந்த டாஸ்மார்க்கினுடைய நிகழ்வுல அன்று வாங்கி வைத்த மதுவின் காரணமாக தொடர்ந்து வன்முறைகள் அடுத்தடுத்த நாள்கள்ல நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தற்கொலை கூட நடந்திருக்கு டாஸ்மார்க்ல. அது மது வாங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 40 நாள் வீட்டுல சும்மா இருந்தவர் ஒரே ஒரு நாள் தொடக்கத்திற்காக அன்னைக்கு மது வாங்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுல தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. பசி பட்டினியோடு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மது போதை இவர்களை எந்த அளவுக்கு தூண்டி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வருத்தத்துக்குரிய நிகழ்வா பாக்குறோம். தமிழகத்திலிருந்து இது மாற்றப்படணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையை வச்சுறேன். இந்த ஜெயஸ்ரீயுடைய மரணத்திற்கு நிச்சயமாக தமிழக அரசு நீதி தர வேண்டும், அதுவும் உடனடியாக நீதி தர வேண்டும் அப்படிங்கறத செஞ்சிடறேன். ஏன்னா உங்க கட்சிக்காரங்க நீ அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுங்கிற மாதிரி நாங்க நீக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லி தப்பிச்சிட முடியாது. நிச்சயமாக மக்கள் மறந்து விட மாட்டார்கள். மறதி என்பது ஒரு தேசிய வியாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இனிமே மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தகவலா சொல்லி அந்த தண்டனை மிக விரைவில் வரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 2 நிகழ்வுகளை பத்தி நம்ம சொல்லணும். ஒண்ணு, 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன ட்வீட் போட்டாங்கன்னா, அந்த டாஸ்மார்க் பத்தி தான். என்ன சொன்னார்னா, மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூடாதீங்க, பண்ணிக்கணும், மூடுங்க, திறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அப்படி திறந்தீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இந்த ட்விட்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு பிரபலமான காமெடி இருக்கு, கவுண்டமணி செந்தில் மணிக்கணும், கவுண்டமணியோட ஒரு காமெடி ஒன்று இருக்கு. அவர் பெரிய அரசியல்வாதி மாதிரி பில்டப் பண்ணிட்டு ஒரு போன்லாம் எடுத்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் டெல்லிக்கு போகணும், டிக்கெட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்கு ஒரு தம்பி, போன் ஒயர் பிஞ்சு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. மிக அற்புதமான காமெடி, நினைச்சு சிரிப்போம். அந்த மாதிரி ஒரு காமெடி தான் இது. தம்பி ஐயா, சிஸ்டம் அவர்கள் போன் ஒயர் பிஞ்சு 3 நாள் ஆச்சு, அதுதான் உங்களுக்கு பதில். ஏன் அப்படின்னா, எப்ப தமிழக அரசு நாங்க டாஸ்மார்க்க
துறக்க போறோம் அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த ட்விட்டரை போட்டீங்கன்னா நீங்க திருப்பி திறந்தீங்கன்னா ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு நீங்க ட்விட்டர் போட்டீங்கன்னா அதுல ஒரு சரியான ஒரு இது இருக்கு. இல்ல அதற்கு முன்னாடியே மத்திய அரசு வந்துதான் நீங்க திறந்துருக்குன்னு சொல்லிட்டு பல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த மதுக்கடைகளை திறந்துட்டாங்க. அரசு திறந்துருச்சு. இப்ப தமிழகம் அன்னைக்கு அதை வழி, அதாவது மத்திய அரசினுடைய ஆலோசனை கீழ் தான் நாங்க வந்து டாஸ்மார்க்கை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் திறந்தாங்க. அப்படின்னா நீங்க முதல்ல மத்திய அரசை கண்டிக்கணும். சரி விடுங்க. அப்ப தமிழக அரசு சொல்லும் போதுதான் என்ன பண்ணிருக்கணும், தமிழக அரசுக்கு அப்பவே கண்டிச்சிருக்கணும். அவங்க ஒரு நாள் திறந்து 170 கோடி ரூபாய்க்கு வியாபாரமும் பார்த்து அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட சில சமூக அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் போய் வழக்கு தொடுத்து தீர்ப்பு வந்து நீங்க டாஸ்மார்க்கை திறக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்து கடையை இழுத்து மூடி 2 நாள் அதுக்கு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னா இந்த ஒரு ட்விட்டர் நீங்க போட்டிருக்கீங்க. எந்த மாதிரியான சிஸ்டம் அப்படிங்கறத ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு சிஎம் ஆக போறாரு, தமிழ்நாட்டே தலைகீழா மாத்த போறாரு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவருக்கா ஒரு கேள்வி என்னங்க, ரஜினி வந்து அரசியலுக்கு வர போறாரு, முதலமைச்சர் ஆக போறான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக நீங்க முதல்வர் ஆகணும், நீங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும், டாஸ்மார்க்கை திறக்காதீங்கன்னு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு கேள்வியா வைக்கிறேன். நீங்களே புரிஞ்சுங்க என்ன நடக்க போய் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நிச்சயமா அதே மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இந்த ட்விட்டர் மூலமாக தெரியலையே, பாவம் நம்பி எத்தனை முறை தான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்க காத்திருக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மிக முக்கியமான அடுத்த ஒரு நிகழ்வு, எந்த டெல்லியில இஸ்லாமிய சமூகம் தாக்கப்பட்டதோ அதே டெல்லியில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில ஜாகித் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் பணியாற்றுகிறார். அவர் நோன்பாளியாக இருக்கிறார். அந்த ஜாகித் அவர் நோன்பு துறக்கிற டயத்துல ஒரு நோயாளிய அவசரமாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றணும், ஆம்புலன்ஸ்ல அவரை ஏத்துங்க, அவருக்கு தகுந்த உபகரணங்களோட பணி செய்யணும்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க. நோன்பு திறக்க சென்ற அந்த ஜாகித் என்கிற மருத்துவர் என்ன பண்றா, அதற்கான முழுமையாக உதவி செய்கிறார். ஆக்சிஜன் சிலிண்டரோட கொண்டு போய் என்ன பண்றாங்க, அவரை அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஏத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த நோயாளி ஒரு மாதிரி மூச்சு விட சிரமப்பட்டு ஒரு மாதிரி துடிக்கிறார். இதை கவனித்த மருத்துவர் ஜாகித் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆக்சிஜன் அந்த முகத்துக்கு மாட்டிக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர் இது சரியா மாட்டல, கவசம் சரியா மாட்டலன்னு சொல்லிட்டு அதை மாட்ட முயற்சிக்கிறார். மருத்துவர் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள சரியான வெளிச்சம் இல்லாதனால அதை சரியா மாட்ட முடியல. இரண்டாவது இவர் முழுமையாக கொரோனா தொற்று அந்த கவசத்தை முழுமையா அணிஞ்சிருக்காரு, சரியா தெரியவும் இல்லை. உடனே என்ன பண்றாருன்னா ஜாகித் தன்னுடைய முகக்கவசம் கையுறை எல்லாவற்றையும் கழட்டி விட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த நோயாளிக்கு முழுமையாக அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்துகிறார். அப்படியே அவர் பொருத்துறா அந்த நோயாளி இறந்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க, மரணம் அடைச்சிடுவார்னு. நோயாளிக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்துறார், அவர் சேஃப் ஆகிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிறார், சேஃபா அனுப்பிறார். இப்ப ஜாகித் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். ஏன் தெரியுமா, அவர் பார்த்தது கொரோனா நோயாளிக்கு. அவர் தன்னுடைய கவசங்களை எல்லாம் கழட்டிட்டு அவரை பாதுகாத்தது ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு. மருத்துவருடைய பணியும் அதுதான். ஜாகித் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பணியை சிறப்பா செய்யறார், அந்த கொரோனா நோயாளியை காப்பாற்றுகிறார். நிச்சயமாக தனக்கும் கொரோனா தொற்று வரலாங்கிறது அவருக்கு தெரியும், அதற்காக அவர் பயப்படலை. மருத்துவருடைய கடமை என்பது மற்ற உயிரை பாதுகாப்பது, அது தன் உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜாகித் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இதுதான் நானும் சொல்ல வரேன். மதம் ஜாதி எல்லாம் இங்க கிடையாதுங்க. மதம் ஜாதி எல்லாம் கிடையாது, மனிதன் தான். அது அவர் மருத்துவர், அவருடைய பணி அதுதான். இருந்தாலும் நாம் ஏன் இது சொல்ல வரேன்னா, ஒரு புறம் டெல்லியிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு பிரங்கை இல்லாமல் ஒரு முஸ்லீம் தன்னுடைய கடமையை, அதாவது ஒரு முஸ்லீம் மருத்துவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இந்தியாவின் மீது அளவில்லாத காதல் கொண்டவர்கள், தங்களுடைய கடமையை சரியாக செய்பவர்கள் அப்படிங்கிற காமிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எடுத்து வச்சேன். மீண்டும் மற்றொரு நிறைய நிகழ்வுகளோடு மீண்டும் சந்திப்போம். இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த டெல்லியில் நடந்த வன்முறைக்கான காணொளி இதற்கு பின் வரும், அதையும் முழுமையா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஊடகங்களில் பெரும்பாலும் மறைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை முழுமையாக நம்முடைய இந்த நாட்டு நடப்பு நிகழ்வுல கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது எங்களுடைய சேனலை நீங்க மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அமைக்கி எங்களுடைய ஏஎம்எல் மீடியாவை நீங்கள் ஏஎம்எல் மீடியா குழுமத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் காஜா முஹியddin. मुझे गर्व है कि मैं भारत देश में रहता हूँ, लेकिन आज जो यहाँ पे हुआ
हम करावल नगर क्षेत्र मिलन गार्डन में रहते हैं। यहाँ पे एक छोटी सी मस्जिद है। इस मस्जिद में कम से कम 500 गुंडे आए, भगवाधारी, जय श्री राम के नारे लगाते हुए। एक मदरसा है छोटा सा जो चलाया जा रहा है, सब मजदूर लोग हैं। यहाँ पे कम से कम 500 भगवाधारी गुंडे आके जय श्री राम के नारे बुलंद करके उन्होंने बहनों की छाती नोची है, बीवियों को घसीट के मारा है। घरों की हालत मैं आपको दिखाऊंगा कि क्या घरों की हालत है। आज शर्म आती है कि मैं भारत जैसे पवित्र देश में रहता हूँ। ये मदरसा है, यहाँ पे बच्चों को शिक्षित किया जाता है, यहाँ पढ़ाई की जाती है, बच्चों को इस्लाम धर्म सिखाया जाता है कि किस तरीके से। यहाँ के इमाम साहब को दौड़ा के मारा है पूरी तरीके से। इमाम का पता नहीं है कहाँ गायब हुआ है, और बहनों की छाती नोची है और भाभियों को घसीट के मारा है। आपको दिखाता हूँ पूरी डिटेल यहाँ पे। और थोड़ी सी पुलिस की टीम आई, वो सिर्फ आके और बस मुआयना करके चली गई। यहाँ पे कोई एक्शन नहीं, भगवाधारी गुंडे थे ये। कम से कम 500। ये घर है, ये घर की स्थिति है। ये आपको दिखाना चाहता हूँ। ये गाड़ी फूकी है, छोटी सी मस्जिद है, हम सब मजदूर आदमी है। कोई 3000 कमाता, कोई 5000 कमाता, कोई 10,000। ये भारत देश है हमारा, हमें गर्व है इस देश पे, और इन लोगों पे भी गर्व है जो आए थे। ये कम से कम 500 गुंडे। ये केजरीवाल का लगवाया हुआ CCTV कैमरा, इसको इन्होंने तोड़ा, लेके गए हैं बिल्कुल ही। ये पत्थर है यहाँ पे। और इमाम साहब, ये मस्जिद है हमारी, यहाँ पे बैनर लगा था, ये मीटर लगा हुआ है। ये मस्जिद के ठीक सामने वाला घर है, इसमें देखो ये पत्थर हमने, ये गेट खोलो, और ये ऑटो पड़ा हुआ है, सब गरीब आदमी। ये मोटरसाइकिल, ये जलाए हुए रेडी, गरीब आदमी की किसी की रेडी जलाई हुई। ये मस्जिद है, मैं आपको मस्जिद के बारे में दिखाऊं। ये मस्जिद का बैनर नोचा हुआ है, और उसके बाद में ये यहाँ पे कुरानें जलाई हैं। कसम खाइए कि हम बर्बाद करके रहेंगे, हमारी जिंदगी खतरे में है। और आज के दिन अगर हमारा कट गया तो हम जीवित रहेंगे, नहीं तो शायद हम मार दिए जाएंगे, कल की सुबह नहीं देखेंगे। लेकिन अगर हमारी मस्जिद को कुछ भी होता है, करंट भी है यहाँ पे, अगर कुछ भी होता है तो हम मरने को भी तैयार है, और मरने वाला मार भी सकता है। बस आपको सिर्फ यही बता रहे हैं कि यहाँ पे करंट फैला हुआ, फिर भी हम मस्जिद को दिखाने की कोशिश कर रहे हैं। यहाँ पे हमारे भाइयों को इतना बुरी तरीके से खदेड़ के मारा, और यहाँ पे हमारी गली में हिंदू मुस्लिम सब रहते हैं, सिर्फ और सिर्फ हिंदू भाइयों को छोड़ के मुस्लिमों को टारगेट किया गया। हर एक ताले तोड़े गए, हर एक के घर की ये हालत करी गई है। यहाँ पे बिल्कुल भी चैन सुकून नहीं है। हमें पता है कि हम सुबह कल होना मुश्किल देख पाएंगे, हमें नहीं यकीन है कि हम कल सुबह देख पाएंगे, लेकिन अगर यहाँ पे कुछ भी कोई वारदात हुई तो हम भी मरेंगे तो है ही, लेकिन मरने वाला मारेगा भी। हम सिर्फ आपसे बस, प्रशासन यहाँ पे आया था थोड़ी देर के लिए, वो सिर्फ मुआयना करके चला गया बस। और ये हालात हैं, आप समझो हमें क्या करना है, मरे या क्या करें। ये घर का, मैं अपने घर का दिखाऊंगा, मैं अपने घर के दिखाऊंगा, मेरे घर के क्या हालत करिए। ये अंदर दिखा लो, अंदर भी अंदर, ये अभी दिखाता हूँ मैं। मेरे घर पे जो तोड़फोड़ मचाई गई है, ये देखो, ये घर है मेरा, ये मेरा घर है। ये बहनों को घसीटा गया है, भाभियों को नोचा गया है, डंडे मारे गए, सबको, बुजुर्गों को मारा गया, इमाम साहब को दौड़ा के मारा। मेरा एक इमाम, एक मस्जिद, एक मदरसा, एक इमाम गायब है मेरा। अगर इमाम को कुछ भी हो गया, कसम खाता हूँ मैं आज किसी को नहीं छोड़ूंगा बिल्कुल ही। हमें सिर्फ इंसाफ चाहिए, सिर्फ इंसाफ चाहिए। जितना हो सके उतने लोग हमारे साथ हैं। मिलन गार्डन सभापुर, दिल्ली का एरिया है ये, सोनिया विहार अटैच एरिया। हमारे साथ आए, हमारे साथ खड़े हों, नहीं तो हमें पता है कि हम 1-2 दिन के अंदर मार दिए जाएंगे। आज शाम का प्लान इन लोगों ने बनाया कि ट्रांसफार्मर की लाइट बंद करेंगे, उसके बाद एक घर को मारेंगे, और जय श्री राम के नारे बुलंद कर रहे थे। बस अब जैसा मर्जी है, सब लोग देखो और शेयर करो और हमें सपोर्ट करो।